Hi, நான் கிருபாகரன் ராஜேந்திரன். வெல்கம் டு Groww தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அபவுட் ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்ட் ரீஜன். நிறைய பேர் ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்ட் ரீஜனை ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, அது ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு அண்ட் உங்களோட இண்டிகேட்டர் ஓவர் பாட் ரீஜன் காமிக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த டைமில் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் வாங்கலாம், ஏன்னா இப்போ மார்க்கெட் ஓவர் பாட் ரீஜனில் இருக்குது, கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் வரும் அப்படின்னு நினச்சி ஒரு புட் ஆப்ஷன் வாங்குவாங்க. இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மார்க்கெட் ஓவர் சோல்ட் ரீஜனில் காமிக்கும் போது நிறைய பேர் அந்த டைமில் ஒரு கால் ஆப்ஷன் வாங்குவாங்க. இன்கேஸ் மார்க்கெட்டிங் கீழே இருந்து மேலே போகும்போது என் கால் ஆப்ஷன் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த ரிவர்ஸில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஓவர் பாட் ரீஜனையும் ஓவர் சோல்ட் ரீஜனையும் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, இந்த RSI இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியோ நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணி இந்த ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்ட் ரீஜன் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணால் கூட நிறைய டைம் ஒரு ஃபால்ஸ் மூவ்ஸ் வரும். என்னன்னா, ஓவர் பாட் ரீஜன் காமிச்சிரும், மார்க்கெட்டோட இண்டிகேட்டர் ஓவர் பாட்டன் காமிச்சிரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த டைமில் ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுப்பீங்க. பட் மார்க்கெட் கண்டினியூ டு மூவ் அப் இந்த சேம் டைரக்ஷன். அப்படி ஆகும்போது என்ன ஆகும், ஓவர் பாட்டில் இருக்கிறது இன்னும் ஓவர் பாட்டிலே காமிக்கும். அதே மாதிரி ஓவர் சோல்டுன்னு காமிக்கும். அந்த டைமில் பார்த்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடுச்சு, நான் இப்போ போய் மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆகிடுச்சு, நான் வாங்குறேன், நீங்கள் வாங்கும் போது இன்னும் கூட கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவர் சோல்டு ரீஜனில் இருக்கிறது இன்னும் கூட ஓவர் சோல்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்ட் ரீஜனில் ட்ரேட் பண்ணுறீங்க, ரிவர்சலில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த ரிவர்சலில் வர ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சார்ட் பார்த்தீங்கன்னா ACC 5 minutes சார்ட். அதில் நான் இண்டிகேட்டர்ஸ் RSI இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், நார்மல் 14 பீரியட் RSI. ஸோ அதில் ஆப்வியஸ்லி இந்த 70ன்றது ஓவர் பாட்டு, 30ன்றது ஓவர் சோல்ட் ரீஜன். ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் 70க்கு மேலே போகுதோ அப்போல்லாம் அது ஓவர் பாட் ரீஜன் அப்படின்னு காமிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது நான் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தாலே தெரியுது எக்ஸாக்ட்லி எங்கெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலலாம் 70க்கு மேலே இருக்குது, அகைன் இங்கெல்லாம் 70க்கு மேலே இருக்குது. ஸோ எப்போல்லாம் 70க்கு மேலே இருக்கோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் ரீஜனில் ஆகிடுது அண்ட் அங்கேருந்து ஒரு ரிவர்சல் வருது. ஸோ 170க்கு மேலே RSI போச்சுன்னா அந்த ரிவர்சல் வரும். அதேமாரி இங்கெல்லாம் 30 கீழே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் 30 கீழே போதோ அங்கெல்லாம் ஓவர் சோல்ட் ரீஜன் ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ ஓவர் பாட் ரீஜன் ஓவர் சோல்ட் ரீஜன் யூஸ்வலாக இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. 70க்கு மேலே இருந்தால் அது ஓவர் பாட்டு, இன்கேஸ் 30 கீழே போச்சுன்னா அது ஓவர் சோல்ட். ஸோ இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா இது 30 கீழே இருக்குது, ஸோ அதனால் நான் ஓவர் சோல்டுன்னு நினச்சிட்டு அதனால் நான் வாங்கிட்டேன், அதனால் ப்ராஃபிட் எடுத்துகிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே RSI 30 இங்கே ஒரு இடத்துல ஓவர் சோல்டுன்னு காமிச்சிருச்சு, அதேமாரி இன்னொரு இடத்துலையும் திருப்பி ஓவர் சோல்டுன்னு காமிச்சிருச்சு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கேருந்து டவுன்ஃபால் ஆச்சு. ஸோ கம்ப்ளீட்டாகவே இந்த டவுன்ஃபால் எடுத்துப்போம். ஸோ இந்த டவுன்ஃபாலில் இந்த இடத்துலையே, ஸோ ஆல்மோஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலையே மார்க்கெட் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துலையே ஓவர் சோல்டுன்னு காமிச்சிருச்சு. ஸோ இங்கேருந்தே உங்களுக்கு ஒரு ரிவர்சல் வரணும், பட் ஆனால் வரல. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மார்க்கெட் RSI 30 கீழே போயிருக்கு அண்ட் இங்கேயும் ஒரு ரிவர்சல் வரணும், ஃபர்தராக மேலே போகணும், வரல. ஸோ ஓவர் சோல்டு இங்கே வந்தால் கூட ஃபர்தராக மார்க்கெட் கீழே தான் போயிட்டு இந்த இடத்துல தான் திருப்பி ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஒரு ஓவர் சோல்டு நினச்சி இங்கே வாங்கியிருந்தோம்னா நம்ம ட்ராப் ஆகிருக்கும், கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஸோ இதை தான் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு ப்ரைஸ் சார்ட்டில் போடுங்க. அதில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும் மார்க்கெட்டோட சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா RSIயோட 70 லெவலுக்கு மேலே எங்கே இருக்கா, இல்லை 30 லெவலுக்கு கீழே இருக்கான்னு பாருங்கள். இன்கேஸ் RSI 30 கீழே போயிடுச்சு, ஓவர் சோல்டுன்னு காமிக்குது அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் உங்களோட ப்ரைஸ் சப்போர்ட்டுக்கும் இல்லை ரெசிஸ்டன்ஸுக்கும் இல்லை நடுவில் இருக்குன்னா அது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் ஓவர் சோல்டுன்னு காமிச்சா கூட நீங்கள் அந்த இடத்துல ஒரு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா அது சப்போர்ட் கிட்ட இருந்து இன்கேஸ் ஓவர் சோல்டுன்னு காமிச்சுன்னா ஓகே, டெஃபினெட்லி அது ஒரு குட் சிக்னல். அதே மாதிரி RSI 70க்கு மேலே இருக்குது அண்ட் ஓவர் பாட்டன் காமிச்சிருது அண்ட் உங்களோட ப்ரைஸ் சார்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருந்து ரெண்டுமே சால்வ் ஆகிடுச்சுன்னா ஓகே, அது ஒரு வேலிட் மூவ். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸும் இருக்குது அண்ட் 70க்கு மேலேயும் RSI போயிடுச்சு, ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் RSI 70க்கு மேலே காமிக்குது பட் ஆனால் சார்ட்டில் அது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போகலைன்னா அப்போது நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு சார்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே புரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரிலையன்ஸ் 5 minutes சார்ட் அண்ட் அதே மாதிரி RSI இண்டிகேட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 70 and 30 இந்த லைன்ஸ் காமிக்குது. ஸோ இதில் இப்போ இங்கே பாருங்கள், நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ மேலே இருக்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் கீழே இருக்கிற லைன் சப்போர்ட் லெவல். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு RSI சார்ட்டுக்கு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ RSI சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு
30 கீழே போயிடுச்சு. ஸோ ரிவர்சல் அப்படின்னு காமிக்குது. அண்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் இந்த லெவலில் இருக்குது. சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தா கூட ரிவர்சல் நினச்சி நீங்கள் வாங்கியிருந்தா கூட மார்க்கெட் இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் RSI 13 காமிச்ச உடனே நீங்கள் வாங்காமல் அந்த பர்டிகுலர் சார்ட் சப்போர்ட் கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபார் அன் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டை டச் பண்ணிருச்சு. ஸோ சப்போர்ட்டை டச் பண்ணிருச்சு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் மெட் ஆயிடுச்சு. அண்ட் செகண்ட் கண்டிஷன் RSIயும் லைட்டாக 30லேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போக ஆரம்பிச்சு. ஸோ இதுதான் வேலிட் சிக்னல். ஃபஸ்ட்டு வந்தது வேலிட் சிக்னல் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் 30 கீழே போனதுனால நீங்கள் வாங்காமல் சப்போர்ட் கிட்ட வரும்போது இந்த RSIயும் 30லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகும்போது அப்போ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு வேலிட் மூவாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் கீழே இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்ளீட் அப் ட்ரெண்ட் மூவ் நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ கம்ப்ளீட்டாக இங்கேருந்து இது வரைக்கும் ஸோ கம்ப்ளீட் அப் ட்ரெண்ட் இந்த இடத்துலேருந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஓவர் பாட் ரீஜனும் சேம் தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல RSI உங்களுக்கு ஓவர் பாட் ரீஜன் அப்படின்னு காமிச்சிருச்சு. 70க்கு மேலே போயிடுச்சு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஈவன் தோ மேலே போனாலுமே அது ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணல. ரெசிஸ்டன்ஸ் இங்கே தான் இருக்குது. பட் ஆனால் அது ரெசிஸ்டன்ஸ்க்கும் சப்போர்ட்டில் நடுவில் இந்த பர்டிகுலர் LTP இருக்கும் போது அண்ட் RSI 70க்கு மேலே இருக்கும் போது இது ஒரு வேலிட் சிக்னலாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் RSI 70க்கு மேலே போயிடுச்சு, நான் வந்து மார்க்கெட் இப்போ ஓவர் சோல்ட் ரீஜன் ஆகிடுச்சு, நான் ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறேன்னு சொல்லி இங்கே நீங்கள் ஷார்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே போயிருக்கும், உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ அதனால் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து டச் ஆகி ரிவர்சல் ஆகுது. அதே மாதிரி RSIயும் பார்த்தீங்கன்னா 70லேருந்து கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வேலிட் சிக்னல். ஸோ முன்னாடி வந்தது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் சிக்னல். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 70க்கு கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. ப்ரைஸும் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போது கண்டிப்பாக இது வந்து ஓவர் பாட் ரீஜன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்கும். ஏன்னா நீங்கள் இங்கே ட்ரேட் எடுத்திருப்பீங்க, சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் மேலே தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க, அது ஹிட்டே ஆகலை. அண்ட் அங்கேருந்து மார்க்கெட் கடன் ரிவர்சல் ஆகிடுச்சு. ஸோ ஒரு RSI இண்டிகேட்டரில் இருக்கிற ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்ட் ரீஜனையும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் டபுள் கன்ஃபர்மேஷனாக வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது நமக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதே சார்ட்டில் தான் அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓவர் சோல்டுன்னு காமிச்சிருக்கு. RSI 30 கீழே போயிருக்கு. அண்ட் இங்கே ப்ரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிட்ட வரல. ஸோ சப்போர்ட் ப்ரீவியஸ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அண்ட் சப்போர்ட் கிட்ட வரல. ஸோ நீங்கள் இந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து ஓவர் சோல்டுன்னு காமிச்சிருச்சு, நான் பை பண்ண போகிறேன், நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்துட்டு திருப்பி கீழே தான் போயிருக்கும். ஸோ அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சப்போர்ட் கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாக்ட்லி வித்தின் ஒரு நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட் கிட்ட வந்துருச்சு. அண்ட் சப்போர்ட்டை டச் பண்ணி ஃபர்தராக அதால் கீழே போக முடியல. அண்ட் கண்டிப்பாக மேலே போக ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் RSIயும் பார்த்தீங்கன்னா 30லேருந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே. ஸோ ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் இங்கே ஓவர் சோல்ட் அண்ட் ஓவர் பாட் ரீஜன் RSI 70 and 30 வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் டேரெக்டாக RSIயில் சிக்னல் வந்து உடனே ட்ரேட் எடுக்காமல் அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வருதா, வந்ததுக்கப்புறம் ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்து ITC சார்ட், 5 minutes சார்ட். அதே சேம் RSI இண்டிகேட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஓவர் பாட் 70க்கு மேலே வந்துருச்சு அப்படின்னு சிக்னல் வருது. ஸோ ஓவர் பாட்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் ரொம்பவே ரேலி அப் ஆகிடுச்சு, அங்கேருந்து கூல் ஆஃப் ஆகி கீழே போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஓவர் பாட்னு வந்ததுன்னா முதல்ல நீங்கள் ப்ரைஸில் என்ன செக் பண்ணணும்னா அந்த ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இல்லை, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் மேலே தான் இருக்குது அண்ட் சப்போர்ட் கீழே இருக்குது. ஸோ அது ரெசிஸ்டன்ஸ்க்கும் சப்போர்ட்டுக்கும் நடுவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஈவன் தோ இங்கே ஓவர் பாட்டன் காமிச்சா கூட ஃபர்தராக மார்க்கெட் மேலே தான் போகும், கீழே அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் ஆச்சு, கீழே ஃபர்தராக வரல. பட் எக்ஸாக்ட்லி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டச் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம இங்கே ரிவர்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் ஆயிடுச்சு அண்ட் இங்கே நம்ம ஷார்ட் பண்ணலாம். அதே மாதிரி RSIயும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக 70 டச் பண்ணிட்டு 70லேருந்து கீழே இறங்குது. ஸோ நமக்கு RSIலையும் சிக்னல் கொடுத்துருக்கு, ப்ளஸ் ப்ரைஸாக ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு கீழே வருது. ஸோ நம்ம இந்த இடத்துல ஷார்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் கேண்டலோட ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தாலே போதும், நம்மளோட ஓவரால் ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் ஜஸ்ட் ஹியூஜ் ரிவார்ட்ஸ், ஜஸ்ட் 2 points 3 points தான் ஸ்டாப் லாஸாக இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் இந்த 2:3 or 4 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கும் ரிட்டர்ன்ஸ். ஸோ எப்போவுமே ஓவர் பாட் ஆர் ஓவர் சோல்டுன்னு டேரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணாமல் ஓவர் பாட்டாக இருக்கா, நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்டே இருக்கா, இருந்ததுன்னா ஓகே அந்த ட்ரேட் எடுங்க. இல்லைன்னா அந்த ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரேட் எடுங்க.
சிமிலர்லி ஓவர் சோல்ட் ரீஜனும் அதே தான். எப்போல்லாம் ஓவர் சோல்ட் ரீஜன் வருதுன்னு பாருங்கள். ஓவர் சோல்ட் ரீஜன் வந்ததுக்கப்புறமா ப்ரைஸும் சப்போர்ட் கிட்ட வருதான்னு பாருங்கள். வந்ததுன்னா ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அப்போ மட்டும் ட்ரேட் எடுங்க. ஸோ நம்ம இப்போ இன்னொரு சார்ட் எடுப்போம். இந்துஸ்தான் யூனிலீவர் எடுப்போம். ஸோ இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ப்ளாட் பண்ணுவோம். ப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் RSI வேல்யூஸ் செக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளாட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ். ஜென்ரலாக இங்கே இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் இதுதான் சப்போர்ட் ஜோன். ஸோ இப்போ RSIயில் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்போ RSI செக் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக தெரியுது எந்தெந்த இடத்துலலாம் RSIயில் ஃபஸ்ட்டு ஓவர் சோல்டு வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஓவர் சோல்டு வந்திருக்கு. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் கண்டிஷன் RSIயில் ஓவர் சோல்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அது சப்போர்ட் கிட்ட இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். சப்போர்ட் கிட்ட இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த ட்ரேடை நம்ம கன்சிடர் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதோட ஓவரால் டவுன் சைட் பார்த்தீங்கன்னா மினிமல் தான். ஸோ இங்கேருந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு அதோட கீழே போகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஏன்னா அது சப்போர்ட் கிட்ட தான் ட்ரேட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிட்ட வந்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அண்ட் RSIயும் பார்த்தீங்கன்னா 30லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரேட் எடுத்திருந்தாலும் பெருசாக ஸ்டாப் லாஸ் ஆகிட்டா இருக்காது. இந்த ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா 100% உங்களுக்கு ஷார்ட்டாக மேலே தான் போயிருக்கும். ஏன்னா இங்கேருந்து கம்ப்ளீட் ரிவர்சல் ஆகிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 70க்கு மேலே ஓவர் சோல்டு அப்படின்னு காமிக்குது. பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மாதிரி நான் முன்னாடியே என்ன சொன்னேன்னா 70க்கு மேலே போயிருக்கணும் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்குது, அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஈவன் தோ நியரர் டு ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் கூட 100% ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அண்ட் RSIயும் பார்த்தீங்கன்னா 70 கிட்ட வந்துட்டு கீழே போயிருக்கு. ஸோ இந்த ட்ரேடை விட இந்த ட்ரேட் கிவ்ஸ் ஏ மச் பெட்டர் ஹையர் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் ஓவரால் ட்ரெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு RSI நீங்கள் ஓவர் பாட்டோ இல்லை ஓவர் சோல்டோ எடுக்கிறீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னு பாருங்கள். கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ட்ரேட் எடுக்கும் போது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் மோர் ஃபைனல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோனில் இருக்குது அண்ட் இதுதான் சப்போர்ட்டு அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் இருக்குது. ஸோ அகெயின் நீங்கள் உங்களோட RSI இண்டிகேட்டரில் பாருங்கள். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி RSI ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்ட் ரீஜன் எங்கே வருதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஓவர் பாட் ரீஜன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்டே போகல, இங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃபால்ஸ் பிரேக் அவுட் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஓவர் பாட் அப்படின்னு காமிக்குது அண்ட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இது ஒரு வேலிட் ட்ரேட். ஸோ நீங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக பை பண்ணலாம். ஸோ பை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு இங்கேருந்து ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் அபவ் நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணலாம். நாட் பை, இங்கே இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். ஏன்னா ஓவர் பாட்ன்றதுனால நம்ம ரிவர்சல் ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஷார்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் அபவாக ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கலாம். அது கம்ப்ளீட்டாக அங்கேருந்து இந்த டவுன் சைட் நீங்கள் ஓவரால் டவுன் ட்ரெண்டை நீங்கள் கம்ப்ளீட்டாகவே ட்ரெண்டை கேப்சர் பண்ணியிருக்கலாம் பை ஷார்ட் ட்ரேட் எடுத்தோ இல்லைனா புட் ஆப்ஷன் வாங்கியும். அண்ட் ஓவராலாக ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையராக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆர் 3 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸாக இருந்திருக்கும். பட் ஓவராலாக ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 30 to 35 பாயிண்ட்ஸ் ஓவராலாக எடுத்துருக்கலாம். அண்ட் அதே மாதிரி பவுன்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல RSI 30 கிட்ட வந்திருக்கு, 30லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அண்ட் ப்ரைஸும் எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல சப்போர்ட் 7லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல பை பண்ணியிருப்போம். ஏன்னா இங்கே ஓவர் பாட்லேருந்து ஓவர் சோல்டாக மாறிடுச்சு. அண்ட் ஓவர் சோல்டு வரும்போது எக்ஸாக்டாக ப்ரைஸும் சப்போர்ட் கிட்ட வந்துருச்சு. நம்ம இங்கே பை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபியூ பாயிண்ட்ஸ் கீழே இங்கே ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தோம்னா அதே மாதிரி 3 or 4 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் இருக்கும். அண்ட் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ அதே 30 பாயிண்ட்ஸை நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட அந்த ஸ்டாக் வரும்போது RSIயும் அதே மாதிரி உங்களுக்கு ஓவர் சோல்ட் அண்ட் ஓவர் பாட் வந்ததுன்னா அப்போ அந்த ட்ரெண்ட் எடுக்கிறது மச் பெட்டர். டைரெக்டாக RSI 70 RSI 30 அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஹியூஜ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்ட் ரீஜன் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ RSI இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் டேரெக்டாக 70க்கு மேலே வந்துருச்சு, ஸோ இது வந்து ஓவர் பாட் ரீஜன், 30 கீழே வந்துருச்சு, இது ஓவர் சோல்ட் ரீஜன் அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக ட்ரேட் பண்ணாமல் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் அதை ஆட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸை ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைமில் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் I'll see you guys. இன்கேஸ் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். பாய். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.